பஜ்ஜிக்காக வேம்பாலப்பட்டையை எண்ணெயில போட்டு தேய்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்கீங்களா? அப்ப நான் உங்களுக்கான பதிவு தான் இது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஹாய் மிஸ்டர் குயின்ஸ், வேம்பாலப்பட்டை போட்டா முடி வளருமா அப்படின்றது எல்லாத்துக்குமே ஒரு கேள்வியாவே இருக்கு. வேம்பாலப்பட்டை எல்லாருமே யூஸ் பண்ணி பார்த்திருப்பீங்க. அதனால ஹேர் வளருமா இல்ல முடி கொட்டுறது ஸ்டாப் ஆகுமா அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாம இருக்கும். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, அதுக்கான பதில் நானே சொல்றேன். வேம்பாலப்பட்டை அப்படிங்கிறது ஒரு இயற்கையான தாவரம் தான். அந்த தாவரம் என்ன அப்படின்னா ஒரு பூ தண்டு எல்லாமே சிகப்பு நிறத்துல இருக்கக்கூடியது. அதை ஒரு கருப்பு கலர் நிறம் மாதிரி இருக்கும். அதை தண்ணியிலையோ எண்ணெயிலையோ போட்டோம்னா அதோட நிறம் சிகப்பு நிறமா மாறும். அதை நம்ம தேய்க்கிறதால நம்மளுக்கு முடி வளரும் அப்படின்றது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியலங்க. ஆனா அது தேய்ச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு பூச்சி வெட்டு குறையுமே தவிர்த்து முடியெல்லாம் வளராது. சிலர் வியூஸ்க்காக உருட்டுவாங்க. எங்களுக்கு அதை தேய்ச்சதுக்கு அப்புறம் தாங்க அப்படியே முடி நிறைய வளருது. இந்த பட்டையை நீங்க நல்லா பார்த்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த இதை நீங்கள் போய் வாங்குங்க அப்படின்ட்டு. எனக்கு தெரிஞ்சவங்களே நாட்டு மருத்துவத்தில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா முடி வளரும் தான் அப்படி சொன்னாங்க. ஆனாலும் எனக்குலாம் இதுவரை வளர கிடையாதுங்க. எனக்கு தெரிஞ்ச 2-3 பேர் யூஸ் பண்ணியும் பெருசாக வளர்ந்தது கிடையாது. அதோட ஹேர் ஆயில் ஸ்டாப் பண்ணினாங்க. அது என்ன ஒரு விஷயத்தை பண்ணுது அப்படின்னா முடி கொஞ்சம் லைட்டாக ரெட் கலர் மாதிரி மாறுற மாதிரி இருக்குது. இன்னொரு விஷயம், பூச்சி வெட்ட மறைக்குதே தவிர்த்து அதனால் நம்மளுக்கு பயன்படுத்துறதுனால முடி வளராது. ஸோ இது வேம்பாலப்பட்டையினால முடி வளரும்ன்ற தாட்டை நீங்கள் ஸ்டாப் பண்ணிடுங்க, ஓகேவா? பூச்சி வெட்டுக்கு ஒரு நல்ல மருந்து. முடி வளர்ச்சிக்கு நம்ம மற்ற பொருட்கள் சேர்க்கும் போது இதை கொஞ்சம் சேர்த்துக்கலாமே தவிர்த்து நீங்கள் அதை போட்டு ஒன்றுமே ஆகிறது. இதிலே சிலர் சொல்லுவாங்க சூரிய ஒளியில் வைங்க, டபுள் பாயில் மெத்தடில் வச்சாதான் உங்களுக்கு ட்ரைப் ஆகும். நீங்கள் அளவு தெரியாமல் போடுறீங்க. எங்கள்கிட்ட ஹேர் ஆயில் வாங்கினீங்க அப்படின்னா நாங்கள் கரெக்டான அளவில் இயற்கை மருத்துவத்தை படித்து நாங்கள் கரெக்டான அளவில் நாங்கள் போடுறோன்னு சொல்லுவாங்க. பட் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது எனக்கு தெரியலை. உங்களுக்கே தெரியும் அது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கும் வேணால் தெரியும். ஒரு வியூஸ்க்காக வேணால் வைங்களேன், அவ்வளோதான். தவிர்த்து வேறு ஒன்றுமே கிடையாதுங்க. வேம்பாலப்பட்டை தேய்ச்சா பூச்சி வெட்டுக்கள் மறையுமே தவிர்த்து முடி வளர்தல் என்பது கம்மி தான், கிடையாது.